இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயினிங்க்கு வெறும் 150 ருபீஸ் தான் போட போகிறீங்க. போட்டுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் 2 ரெஃபரல் கொடுக்கறது மூலமாகவே உங்களுக்கு 160 ருபீஸ் 80 சொல்லிட்டு ஈச் ரெஃபரலுக்கு 2 ரெஃபரலுக்கு 160 ருபீஸ் வந்துடும். அதுலேயே வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து வெளி பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ஜாயினிங் ஃபீஸோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக போக கம்பெனி தான் உங்களுக்கு மணி கொடுக்க போகிறாங்க. எல்லாத்துக்குமே கம்பெனி மணி கொடுக்கறத வச்சு தான் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த கம்பெனியில் வந்து லாஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து எந்த ஒரு பேச்சுமே இல்லை. நீங்கள் எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் தான் கெயின் பண்ண போகிறீங்க. கம்பெனி கொடுக்குற மணி வச்சு தான் திருப்பி திருப்பி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 ரெஃபரல் மட்டும் வெளி ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களோட செல்ஃப் ஐடிஸ் போட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் வரப்போகிற இன்கம்ல நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேருந்து மணி எதுவுமே உங்களோட மணி எதுவுமே போட போகிறது இல்லை. இதில் வந்து லாஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ வந்து இதில் லாஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்பேஸ்மே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அதோட பிளான் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான். இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் 150 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1,79,790 ருபீஸ் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் 100 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு, 50 ருபீஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பே பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் நீங்கள் பே பண்ணுற 150 ருபீஸ் மணிக்கு உங்களுக்கு 80 ருபீஸ் வந்து ரெஃபரல் இன்கம். நீங்கள் எவ்வளோ டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைரக்ட் ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 80 ருபீஸ் அப்போவே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிடும் செகண்ட் லெவல் போகிறதுக்காக. இதில் வந்துட்டு சில்வர், கோல்டு, பிளாட்டினம், எமரல், டைமண்ட்னு 5 பிளான் லெவல் இருக்கு. இதில் சில்வர் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அதில் வந்து நீங்கள் கம்பல்சரி 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கலனாலும் செல்ஃப் ஐடி போட்டுக்கலாம். பட் செல்ஃப் ஐடி போடுறத விட ஒரு 150 ருபீஸ் நம்ம ரெஃபரல் நம்ம கொடுத்தோம்னா டீம் கீழே கீழே போக போக உங்களுக்கு வந்து நீங்கள் இன்கம் வந்து ஜாஸ்தியாக பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்க்கு அந்த கொடுத்த 2 ரெஃபரலுக்கு 2 × 80 ருபீஸ் வந்து 160 ருபீஸ் உங்களுக்கு திருப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எப்படி போவீங்கன்னா உங்களோட ஜாயினிங் டைமுக்கு அப்புறம் ஒரு 15 மெம்பர்ஸ் குளோபலாக எல்லா டீம்லேருந்தும் சேர்ந்து உங்களுக்கு கீழே 15 மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட டாப் ஐடி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகும்போது கம்பெனி சைட்லேருந்து வந்து உங்களுக்கு 900 ருபீஸ் கொடுப்பாங்க. அந்த 900 ருபீஸில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து 450 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டோட்டலாக உங்களோட இன்கம் வந்து 450 ருபீஸ். அவ்வளோதான். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது வந்து கோல்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் லெவலுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க 450 ருபீஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2 ரெஃபரல் கொடுக்கணும். டைரெக்டாக கொடுத்தா அதுலேயும் உங்களுக்கு வந்து 80 ருபீஸ் × 2 போட்டு உங்களுக்கு 160 ருபீஸ் வந்து அதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் சில்வர் பிளான் அச்சீவ் பண்ணி கோல்டு பிளானுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து 20 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்து வந்தாங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து தேர்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிடும். தேர்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு முன்னாடி கம்பெனிலேருந்து உங்களுக்கு 5000 ருபீஸ் கிடைக்கும். அந்த 5000 ருபீஸில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2500 ருபீஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு மிச்ச 2500 ருபீஸில் ஒரு 450 ருபீஸ் வந்து நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதாவது ரீபர்த் ஐடி அப்படிங்கிற நேமில் அதே மாதிரி 150 ருபீஸ் 3 ஐடி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கான ரெஃபரல் இன்கம் கொடுத்துருவாங்க. 3 ஐடிக்கு 80 ருபீஸ்னா 240 ருபீஸ் அதுக்கான ரெஃபரல் இன்கமும் தனியாக வந்துடும். அதில் வந்து செகண்ட் லெவலில் உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2050 ருபீஸ். அப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பிளாட்டினமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2500 போட்டு ஜாயின் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு 4 ரெஃபரல் கொடுக்கணும்.
4 ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு 320 ருபீஸ் வந்து ரெஃபரல் இன்கம் வந்துடும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு 20 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வரணும். கோல்டு லெவலுக்கு எலிஜிபிளான 20 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்தாங்க நீங்கள் பிளாட்டினம் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு அப்போ கம்பெனி வந்து உங்களுக்கு 27,000 ருபீஸ் டோட்டலாக வந்து கம்பெனி கிட்ட இருந்து வரும். அதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது 7,000 ருபீஸ். அந்த 7,000 ருபீஸில் நீங்கள் உங்களோட இன்கம் 7,000 ருபீஸ். அப்புறம் அந்த 27,000ல 7,000 போக மித்த 9,900, அதாவது 66 ஐடி வந்து ரீபர்த் ஐடியா மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த மணி டோட்டலாக 9,900 போயிடும். அப்புறம் வந்து நம்மளோட இன்கம் 10,100 ருபீஸ். ஸோ தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வெறும் நான் 150 ருபீஸ் போடுறதுனால தேர்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,100 ருபீஸ் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ரீபர்த் ஐடிக்கு நீங்கள் போட்ட 66 ஐடிக்கு 9,900 போடுறீங்களா, அதுக்கு வந்து 5,280 அதுவும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 10,100 ப்ளஸ் 5,280 ப்ளஸ் 320 இது எல்லாமே உங்களுக்கு ஒரே லெவலில் உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பிளான் வந்து எமரல்டு. எமரல்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் அடுத்த லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக 7,000 நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்து தனியாக 8 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணும். 8 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக 80 ருபீஸ் இன்ட்டு 8ன்னு போட்டு 640 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு 25 மெம்பர்ஸ் உங்களுக்கு சீனியாரிட்டியில் இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா உங்கள் லெவல் அந்த அந்த எமரல் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகி டைமண்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகி 90,000 ருபீஸ் டோட்டலாக உங்களுக்கு கம்பெனிலேருந்து வரும். அதில் திருப்பி நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக பேமெண்ட் பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் வந்து 40,400 ருபீஸ். மிச்சம் இருக்கிற 39,600 வந்து 264 ஐடிஸாக திருப்பியும் நீங்கள் வந்து உள்ளேயே ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதோட ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு தனியாக வந்துடும். 12,120 ருபீஸ் வந்து அதுலேருந்து தனியாக வரும். ப்ளஸ் 40,400 ப்ளஸ் 640 இது எல்லாமே வந்து உங்களோட எமரல் லெவலில் உங்களோட இன்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 10,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 10 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயே 800 ருபீஸ் இன்ட்டு 18 போட்டு வந்துடும். அது போக 25 பேர் எமரல் லெவலில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 ருபீஸ். அதில் வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ டைமண்டோட நம்மளோட லெவல் முடிஞ்சுது. அப்புறம் ரீபர்த் ஐடி வந்து அதுலேயும் நம்ம ரீபர்த் ஐடி வச்சுருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் போனால் தான் திருப்பி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பீப்புள்ஸ் போய் எல்லாருக்குமே இன்கம் வரணுங்கிறதுக்காக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 399 ஐடிஸ் வந்து நம்ம ரீபர்த் ஐடி வந்து போடணும். அதுக்கும் உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் தனியாக வந்துடும். உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் 75,150 ருபீஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்டியில் நீங்கள் வந்து வெறும் 150 ருபீஸ் போடுறது மூலமாக உங்களுக்கு வந்து டோட்டலாக 1,79,790 ருபீஸ் எல்லா லெவலையும் சேர்த்து கிடைக்கும். இதுதான் வந்து பிளானோட எக்ஸ்பிளனேஷன். இது வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. எவ்வளோ ஐடிஸ் வேணாலும் ஒரு மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா லெவலுக்கும் கண்டிப்பாக டைரெக்டாக ரெஃபரல் நம்ம கொடுத்தே ஆகணும். அப்புறம் வந்து எவ்வளோ டைரக்ட் ரெஃபரல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அது உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு சீக்கிரமே மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒட்டுக்கா ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் போகிறதுக்கு நீங்களே 15 ஐடி போட்டு கூட உள்ள போய்க்கலாம். அப்படி இல்லை நான் சீனியாரிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வந்து உங்களோட டேட்டு டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதோட டேட்டு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நம்பர் வந்து கம்பெனி சைட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செகண்ட் லெவலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16 மெம்பர்ஸ் வந்து குளோபலாக சீனியாரிட்டியில் இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டியில் அந்த பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ரெஃபரல் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் ஸ்டாக் மார்க்கெட் இன்கமும் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரெக்டாக நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஜிபே நம்பர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே
இந்த டிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்களோ அத வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து டைரக்ட்டா போட்டுருவாங்க. இது வந்து ட்ரஸ்டபுளான கம்பெனி. ஆம், ரொம்ப நல்லா கொண்டு போணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி நல்ல இன்கம் எடுங்க. தேங்க் யூ.